ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி அப்ளைடு மேக்ஸில் இஎம்ஐயில் கண்டிப்பாக போர்டில் ஒரு சம் கேட்பாங்க. இஎம்ஐயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ரேட் மெத்தட், இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பேலன்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ ஃப்ளாட் ரேட் மெத்தட் ஒன்று அண்ட் ரெடியூஸ் பேலன்ஸ் மெத்தட் ஒன்று. ஃப்ளாட் ரேட்டில் பார்த்திங்கன்னா இஎம்ஐ ஈக்குவல் டு P + PNI / N இதுதான் ஃபார்முலா. ஸோ P + PNI / N பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ Pங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, தட்டு என்னங்கிறது தட் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட் பெஸ்ட்டு, பட் மந்தில் தான் எழுதணும். ஓகே, ஸோ இது ஃப்ளாட் ரேட் மெத்தடோட ஃபார்முலா. கண்டிப்பாக இஎம்ஐயில் ஒரு சம் வரும். ஸோ இஎம்ஐ ஈக்குவல் டு P + PNI / N ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இங்கே பாருங்கள், ஃப்ளாட் ரேட் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று போட்டிருக்கிறேன். ஸோ புக்கிலேருந்து எடுத்தது தான். இது வந்து போர்டு எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. சரி பார்த்துக்கோங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னா 5 lakh. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 5 lakh. ஸோ 5 lakh வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா தட் இஸ் 12%. ஸோ 12%னால் நீங்கள் மந்தில் தான் எழுதணும். ஓகே, ஸோ 12 / 100, அது இல்லாமல் 12 மந்த்தாக தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 12/12 × 100. 12 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/100 0.01. 1/100னா ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் 2 நம்பர் வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ 3 இயர்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி. இப்போ 12 × 3 எவ்வளோ வருது? 36. ஓகே, ஸோ 12 × 3 36. ஸோ N = 36. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் கால்டு ஃப்ளாட் ரேட் மெத்தட். ஸோ P + PNI / N. ஸோ இதான் ஃப்ளாட் ரேட் மெத்தட். ஃப்ளாட் ரேட் மெத்தடு பிரின்சிபல் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, N. ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ். எவ்வளோ மந்த்ஸுக்கு நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டணும், மந்த்ஸுக்கு மந்த்தால் கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து போடணும். ஓகே, ஸோ இது ஃப்ளாட் ரேட் மெத்தடில் எல்லா வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. இது ஈஸியாக தான் இருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி சம்ஸு பார்த்துக்கோங்க, எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அடுத்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட் ரேட் மெத்தட்னு சொன்னால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பேலன்ஸ் மெத்தட். ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. P × I × 1 + I whole power n divided by 1 + I whole power n minus 1. Okay, P × I 1 + I whole power n 1 + I whole power n minus 1. ஸோ இதை இஎம்ஐ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லா வேல்யூஸ் இருக்கும். காம்பவுண்டட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ரெடியூஸ் பேலன்ஸ் மெத்தடாக ஃப்ளாட் ரேட் மெத்தடான்னு சொல்லி டிஃப்ரெண்ட் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் வேல்யூஸ் இருக்கும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐயோட வேல்யூன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்தாக கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஹியர் த கிவன் 10 lakhs 10 lakh வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டணும். ஸோ எவ்வளோ மந்த்துக்கு எவ்வளோ இயருக்கு வந்து இஎம்ஐ கட்டுவாங்க, ஸோ மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ கட்டுவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த சம்ஸ். ஓகே, ஸோ சப்போஸ் இந்த சம் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. வேல்யூஸ் பவரில் எவ்வளோ இருந்தாலும் அதோட வேல்யூஸ் கொஸ்டின்லேயே இருக்கும். சப்போஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சில பேருக்கு டெசிமல் நம்பர் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ டெசிமல் நம்பர் ஷார்ட்கட்ஸில் இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சப்போஸ் இங்கே 10 lakh. ஓகே, ஸோ 10 lakh × 0.0075. ஸோ இதை இன்ட்டு பண்ண என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். இப்போது ஸோ எவ்வளோ ஜீரோஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 ஜீரோஸ் இருக்குது. இங்கே டெசிமல் நம்பருக்கு அப்புறம் 1 2 3 4 நம்பர் தான் இருக்குது. இன்னும் 2 நம்பர் இருக்கணும். அப்போ 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 7500. 6 நம்பர் இருக்குது, முன்னாடி இருக்கிற ஜீரோவில் எடுக்க வேணாம். இப்போ 7500 தான். ஓகே, 10 lakh × 0.0075 = 7500. அதுக்கப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெடியூஸ் பேலன்ஸ் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இஎம்ஐயில் ஃப்ளாட் ரேட் மெத்தட் ஒன்று, ரெடியூஸ் பேலன்ஸ் மெத்தட். ஸோ அப்ளைடு மேக்ஸில் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிங்கிங் ஃபண்டோட ஃபார்முலாவும் இதே பேஸில் தான் இருக்கும். சிங்கிங் ஃபண்டு, பெர்பெச்சுவிட்டி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்கும். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் அதையும் படிச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் அந்த அகர்வால் புக்கில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சாம்பிள் பேப்பரும் படிச்சுக்கோங்க. ஸோ லாகரித்மிக்லையோ ஆன்டி லாகரித்மிக்லையோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளைடு மேக்ஸ் பிளேலிஸ்ட் வீடியோஸும் இதில் போடுற எல்லா வீடியோஸும் பார்த்துக்கோங்க. இஎம்ஐ கண்டிப்பாக இஎம்ஐயில் சம்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும், பார்த்துக்கோங்க. சிங்கிங் ஃபண்ட்லேயும் ஃபார்முலாஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நியூ நாட். ஸோ நியூ நாட் அந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஹைப்பர்தசிஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி டேபிளர் காலமில் இருக்கிற மாதிரி சம்ஸில் வரும். இது ப்ராப்பர்ட்டிஸ், லாகரித்மிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ log A + log Bனா தட் இஸ் log A × B. ஸோ அதே மாதிரி log A - log Bனா log A / B. ஸோ பவர் மேலே இருந்துச்சுன்னா பவர் நீங்கள் முன்னாடி கொண்டாந்துடலாம். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஆன்டி லாக் எடுத்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுற மாதிரிலாம் சம்ஸ் இருக்கும். பட் டிஃபரன்ஷியேஷன் பேசிக் ஃபார்முலாஸ், இன்டகிரேஷனோட ஃபார்முலாஸ் அதை எப்படி ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிறது, அதுக்குண்டான வீடியோஸும் இந்த
இதில் இருக்குது, அந்த சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கீப் சப்போர்ட். ஸோ தைரியமாக படிங்க. ஸோ எல்லா சாப்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பொறுமையாக எல்லாமே இது பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பேசிக் இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ், உங்களுக்கு ட்ரிகனாமெட்ரியிலேருந்து வராது அப்ளைடு மேக்ஸ்க்கு. ஸோ அதனால் பார்த்துக்கோ, இதெல்லாம் இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க நல்லா கிளியராக. ஸோ அப்புறம் கால்குலேட்டர் கண்டிப்பாக அலௌடு கிடையாது. ஸோ நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். வேல்யூஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த இது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க பேப்பர். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.